Hello everyone, welcome to Talk Easy English. இன்னைக்கு நாம இருக்கிறது 45 days spoken English series நோட 17th டேல இருக்கோம். இந்த டேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா present perfect tense, that is 16th டேல நம்ம வந்து present perfect tense னா என்ன, அது எங்கெங்க யூஸ் பண்ண போறோம், எப்படி யூஸ் பண்ண போறோம்ங்கறதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த 17th டே. இந்த 17th டேல நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercises. Okay, இந்த exercises நம்ம எப்படி அந்த present perfect tenses எப்படி அப்ளை பண்ணிருக்கோம், அதுக்கு என்ன மாதிரியான ஆன்சர் கொடுக்கலாம்ங்கிறது தான் I am going to explain to you. Okay, before we don't want to waste our time, so let's start the video. இந்த present perfect tense னுடைய exercises தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த tenses-ல என்னென்ன நான் உங்களுக்கு bracket-ல கொடுத்திருக்கேன் இல்லையா, இந்த has have-ல நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கறதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். அதை தான் we are going to practice. Right, we'll see the first example. My sister dash already made a cake. ஏற்கனவே அவர்கள் ஒரு கேக் பண்ணி இருக்கிறாள். Okay, they dash bought a pen. See, bought-னா வாங்குறது. Okay, bought a pen. See, நான் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா verb னுடைய third form கொடுத்திருக்கேன் பாருங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிருக்க மாதிரி நம்ம present perfect tensesல நம்ம யூஸ் பண்ண போறது we have to use the third form. This is how I have used bought a pen. Okay, she dash gone to the library. லைப்ரரிக்கு போயிருக்கிறாள். I dash not gone home. இதில் உங்களுக்கு நெகட்டிவ் கொடுத்துருக்கேன். நெகட்டிவ் எப்படி பண்ணலாங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். So that you can find it very easy. Where அப்படிங்கிறது நம்மளுக்கு question word. Question கேட்கும்போது இது இல்லாமல் நம்ம பேசலாமா, நம்ம இதுக்கு முந்தின லெசனில் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம், auxiliary verb மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஓப்பன் கொஸ்டின் க்ளோஸ் கொஸ்டினை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பழைய வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். வேர்ங்கிறது எங்கேன்னு அர்த்தம். ஸோ எங்கே என்னோட கீயை வைத்திருக்கிறேன். ஓகே, டேஷ் யூ பிளேட் பேஸ்கெட் பால். ஓகே, நீ விளையாடி இருக்கிறாயா, பேஸ்கெட் பால் விளையாடி கொண்டு இருக்கிறாயா. ஓகே, வாட் டேஷ் வி ஈட்டன். ஸோ திஸ் இஸ் ஹவ் தி questions given. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஹேஸ் யூஸ் பண்ண போகிறோமோ ஹேவ் யூஸ் பண்ண போகிறோமாங்கிறத திங்க் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். மை சிஸ்டர் டேஷ் ஆல்ரெடி மேட் எ கேக். இப்போ சிஸ்டர்ஸ் நான் கொடுக்கல, சிஸ்டர் சிங்குலர் கொடுத்துருக்கேன். சிங்குலர் கொடுத்ததுனால ஐ ஹவ் யூஸ் ஹேஸ் ஹியர். ஹேஸ் வுட் பி த ஆன்சர். ஹேஸ் தான் நமக்கு ஆன்சர். மை சிஸ்டர் ஹேஸ் ஆல்ரெடி மேட் எ கேக். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தே பாட் எ பென். இப்போ தேங்கிறது சிங்குலராக ப்ளூரலான்னு பாருங்கள். இது வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. அதனால் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா தே ஹாவ் பாட் எ பென். ரைட், தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஷீ டேஷ் கான் டு த லைப்ரரி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஹீ ஷீ இட் வந்ததுன்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஆட் ஹேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இங்கே ஷீ யூஸ் பண்ணதுனால நான் இங்கே ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஷீ ஹேஸ் கான் டு த லைப்ரரி. நெக்ஸ்ட், ஐ டேஷ் நாட் கான் ஹோம். இங்கே நம்ம ஐ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஜெக்ட் ஐங்கனால ஹேவ் யூஸ் பண்ணலாம். ஐ ஹவ் நாட் கான் ஹோம். நெக்ஸ்ட், வேர் டேஷ் லெஃப்ட் மை கீ. இப்போது இந்த இடத்துல சப்ஜெக்ட் பாருங்கள், இங்கே நான் ஐ யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே சப்ஜெக்ட் ஐங்கிறதுனால நான் இங்கே ஹேவ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வே ஹாவ் ஐ லெஃப்ட் மை கீ. நெக்ஸ்ட், டேஷ் யூ பிளேட் பேஸ்கெட் பால். இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா சப்ஜெக்டை பாருங்கள். சப்ஜெக்டை நான் இங்கே யூ யூஸ் பண்ணதுனால ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஆட் ஹேவ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஹாவ் யூ பிளேட் பேஸ்கெட் பால். நெக்ஸ்ட், இங்கே நான் சப்ஜெக்ட் வி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வி கேன் யூஸ் ஹாவ் யூஸ் பண்ணலாம். வாட் ஹாவ் வி ஈட்டன். ஓகே, திஸ் வுட் பி த ஆன்சர். ஸோ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வேர்ப்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இஃப் யூ ஹாவ் எனி கொஸ்டின், ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கொஸ்டின் இருக்குது அப்படின்னிங்கன்னா அதையும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ டு லேர்ன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.